ஃப்ரெண்ட் டூ ஸ்நேகளுக்கு வணக்கம். டெல்லிங் த ஸ்டோரி பை துர்கா. இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் எதை பார்க்க போறோம்னா சைலண்ட். நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. புத்தர் அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லுவாரம்மா, நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்கு, சக்தி இருக்கு. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தவங்களையும் குறிக்கிறது. நீ சொல்ற வார்த்தையில தான் அவங்க உங்க கூட இருக்கிறதும் இல்லாததும் இருக்குன்னு புத்தர் அடிக்கடி சொல்லுவாரு. நீ அமைதியா இருந்து பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்து தான். வார்த்தைங்கிறது நீ இருக்கிற இடத்த குறிக்குது அப்படின்னு சொல்லி புத்தர் அடிக்கடி சொல்லுவாரு. அதை நம்ம ஸ்டோரியில இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த ஊர்லயே அந்த ராஜா ரொம்ப கம்பீரமா, ரொம்ப வீரமாவும் இருந்திருக்காரு. ஆனா என்ன, அந்த ராஜாக்கு ஒரு குழப்பமாவே இருந்திருக்கு. நமக்கு நம்ம இதெல்லாம் பண்றோமே, ஆனா நம்ம ஏன் இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கோம், ஏன் இப்படி கவலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா யோசிச்சிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த ராஜா இருக்கிற அதே ஊர்ல ஒரு முனிவர் காட்டுக்குள்ள இருக்காரு. அந்த முனிவர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எல்லாத்தோட கண்ணிலையும் தெரியறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பேசிட்டே இருந்திருக்காங்க. இந்த ராஜாவுக்கு நம்ம இந்த கவலையா இருக்கோம், நம்ம இவ்வளவு காசு வச்சிருக்கோம், இவ்வளவு பணம் வச்சிருக்கோம், இவ்வளவு வைரவங்களா வச்சிருக்கோம், ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு கவலைங்கிறது நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அரண்மனையில உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. நம்ம கவலைக்கும் நம்ம சோகத்துக்கும் ஒரே தீர்வு அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை தெரியற முனிவர் தான். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த முனிவர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தானே தெரிவாரு. இந்த மாசம் நம்மளுக்கு தெரியவாரா தெரிய மாட்டாரான்னு தெரியாம அதே குழப்பத்திலையும் இந்த குழப்பத்திலையும் ராஜா ரொம்பவே யோசித்து காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போய் அந்த முனிவரை தேடிட்டே இருக்காரு. ராஜா கண்ணில் தெரியவே இல்லை. இன்னுமே தேடிட்டே இருக்கும்போது முனிவர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துருக்காரு. போய் ராஜா கேட்டிருக்காரு, என்கிட்ட பணம் செல்வம் கோடிக்கணக்கா இருக்கு, ஆனாலும் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, ரொம்ப சோகமா ரொம்ப ஃபீலிங்கா, எதுக்கு நான் கவலைப்படுறேன், எதுக்கு நான் இப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரியல அப்படி அந்த ராஜா அந்த முனிவர் கிட்ட சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் என் மக்கள் கிட்ட நான் பேசுறேன், எவ்வளவோ அன்பா இருக்கேன், எவ்வளவோ நிம்மதியா வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குறேன், இருந்தாலும் அவங்க என்னை எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராஜா முனிவர் கிட்ட சொல்றாரு. உடனே முனிவர் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு தீர்வு வேற ஒண்ணுமே இல்லை, நான் சொல்றதை கேளு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிக்கிறாரு. முனிவர் சொல்றாரு, ஒரு 8 நாட்கள் என்னோட வாழ்க்கையை நீ வாழு, அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு அதிலே கிடைக்கும், 9ஆம் நாள் அந்த தீர்வுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. உடனே ராஜா அப்படியா, நான் பெரிய ராஜா, உங்க வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும், நீங்க சாதாரண ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க, எனக்கு அவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கு, அதை விட்டு நான் எப்படி இங்க வர்றது அப்படின்னு சொல்றாரு. உன் பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இந்த 8 நாட்களும் நீ அந்த ராஜா, நான் இந்த நாட்டு ஆள்றவன் அப்படின்னு ஒரு கம்பீரத்தை அந்த இடத்த விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நீ என் இடத்துக்கு வரணும், அப்பதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி சொல்லி அந்த ராஜா கிட்ட அந்த முனிவர் சொல்றாரு. சரி, நம்ம பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு வாரம் தானே, நம்ம இருந்து பார்க்கலாம், இந்த முனிவர் அப்படி என்னதான் பண்ண போறாரு, அவ்வளவு பெரிய ராஜா என்னாலேயே எதுவும் பண்ண முடியல, ஆனா இவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு முனிவரோட இடத்துல போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு ராஜா கொண்டு வந்த பொருட்களை அதே இடத்துல இறக்கி வச்சுட்டு அந்த குதிரை அதெல்லாம் விட்டுட்டு ராஜா அந்த முனிவர் இருக்க இடத்துக்கு வர்றாரு. வந்தானே ஃபர்ஸ்ட் அவருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. அவர்கிட்ட பேசியே பொழுதானதே அவருக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கடியிலே உட்காந்துருக்காரு. முனிவர் எங்கேயோ போயிட்டாரு. சரி, முனிவர் இந்த இடத்துல தானே உட்காந்துருக்காரு, நம்மளும் இந்த இடத்துல உட்காரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ராஜா அங்கே உட்காந்துருக்காரு. சரிப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்துருக்காரு. இவரால் அவர் அந்த இடத்துல பசியை தாங்கவே முடியல. ராஜா என்னடா இப்படி வேர்க்குது, ஏன்னா அரண்மனை இருந்தவர் இந்த ஒரு காட்டு வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப சோகமா ரொம்ப கவலையா இருந்துட்டு அந்த இரவுல அவர் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் ராஜா எந்திக்கிறாரு. அவர்னால அந்த இரவு பசியில தூக்கத்துல தெரியல. ஆனா அடுத்த நாளுங்கும்போது பசி அவருக்கு ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. ஏன்னா ராஜானால எனி டைம் அவர் வீட்டுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ராஜாவா இருக்கிறனால எல்லாமே சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப இந்த காட்டு வாழ்க்கை அவருக்கு பிடிக்காதனால பசி எதுவுமே அவரால் தாங்க முடியல. அப்புறம் முனிவரை பார்க்குறாரு. ஏன்னா முனிவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவரோட வாழ்க்கையை தான் ராஜா வாழ போறாருங்கிறனால முனிவர் தேடுறாரு. முனிவர் காணோம். இவர் முனிவர் தேடிட்டே பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போறாரு. போய் நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு பெரிய அருவியை பார்க்குறாரு. அருவியை பார்த்தோன்னே இவர் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சோன்னே ராஜாவுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு உணர்வு வருது. அந்த அருவியில கொஞ்ச நேரம் உட்காராரு, அமைதியா இருக்காரு. ரொம்ப நேரம் அந்த அருவியை பார்த்து ரசிக்கிறாரு.
சரி அருவி கிட்ட உட்காந்தது போதும், நம்ம போய் முனிவர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த அருவிய விட்டு கொஞ்சம் அமைதியா அவர் வந்து ரொம்ப தியான நிலைக்கு போய் அந்த அருவிய விட்டு வர்றாரு. அங்க பார்க்கும்போது ஒரு மரத்துல வந்து பழங்கள்லாம் இருக்கு. அந்த பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டு, அந்த இருக்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வராரு. முனிவர் வந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து திரும்பி உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு ராஜா போய் முனிவர் கிட்ட பேச போறாரு. முனிவர் வந்து பேசாம அவர் 2 கண்ணையும் மூடி, 2 கால்களையும் வந்து மடக்கி வந்து அவர் அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்திருக்காரு. இது ராஜாவ பார்த்தோனே, சரி முனிவர் இப்படி உட்கார்ந்திருக்காரே, நம்மளும் உட்கார்ந்து பார்க்கலாம். அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ராஜா போய் பக்கத்துல இருக்க மரத்துல வந்து 2 கையும் கட்டி வந்து உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்து ரொம்ப நேரம் முனிவரே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ராஜாக்கே தெரியாம அவர் 2 கண்ணையும் மூடி, ரொம்ப தான நிலைக்கு போறாரு. தான நிலைக்கு போனோனே ரொம்ப அமைதியா வந்து அவர் மனச ஒருநிலைப்படுத்திட்டு, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ராஜா வாழ்க்கையிலேருந்து வெளிய வந்துட்டு, அந்த இயற்கையெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இயற்கை வந்து கண்ண தொறந்து பார்த்தவரு வந்து, அந்த கண்ண மூடிட்டு அங்க இருக்க இயற்கைய, அங்க இருக்க பறவைகள் சத்தம், பூச்சிகளோட சத்தம், அதெல்லாம் வந்து அவர் வந்து கண்ண மூடிட்டே ரசிக்கிறாரு. ரசிச்சு மனச வந்து ஒருநிலைப்படுத்திட்டாரு. அதே மாரி ஃபர்ஸ்ட் நாள் போயிடுச்சு. செகண்ட் நாள் அதே மாரி இரவாச்சு. அவங்க தூங்குனாங்க. அடுத்த நாள் ஆகுது. அவர அறியாமயே அதே இடத்துக்கு போறாரு. அதே மாரி ரொட்டீன் அந்த 7 நாட்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பண்ண ஆரம்பிச்சோனே 8வது நாள் வருது. 8வது நாள் வந்து ராஜா வந்து ரொம்ப தியான நிலைக்கு போய், அவர் பண்ண ஒரு விஷயங்கள், நம்ம மக்கள் கிட்ட எப்படி பேசுறோம்? அவர் வந்து அந்த 7 நாளுமே வந்து அதே இடத்துக்கு போறாரு, வராரு. அதே தியான நிலைக்கு போறாரு. அமைதியா இருக்காரு. ஒருநிலைப்படுத்துறாரு. ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. 8வது நாள் ஆகுது. முனிவர் கிட்ட போறாரு. "முனிவரே, நீங்க வந்து அந்த 8வது நாள்ல வந்து எனக்கு தீர்வு கிடைக்கும் சொன்னீங்க. உண்மதான். எனக்கு 8வது நாள்ல வந்து தீர்வு கிடைச்சிருச்சு. என் மனச வந்து ஒருநிலைப்படுத்தி, ரொம்ப சைலன்ட்டா, ரொம்ப ஆரோக்கியமா நான் வச்சுட்டேன். இனிமேல் வந்து நான் வந்து என் நாட்ட வந்து ரொம்ப அமைதியாவும், நேர்மையாவும் நான் ஆளப்போறேன்." அப்படின்னு சொல்லி முனிவர் கிட்ட சொல்றாரு. அப்பதான் வந்து முனிவர் சொல்றாரு, "நம்ம மனசும், நம்ம வார்த்தையும் ஒருநிலைப்படுத்துனோம்னா, அந்த இடத்துல தப்புங்கிறது நடக்காது. வார்த்தைக்கு சக்தி இருக்கு. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பின்னாடி வந்து விளைவுகள் நமக்கு தான். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்." அப்படி சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்றாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வார்த்தைக்கு சக்தி இருக்கு. நம்ம வார்த்தை வந்து கத்தி முனையோட ரொம்ப கூர்மையானது. நம்ம வந்து என்னதான் வந்து கோவத்திலயோ, ஆர்வத்திலயோ நம்ம பேசிட்டோம்னா, என்னைக்குமே அவங்கள விட்டு போகாது. ரொம்ப சைலண்டா இருந்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கைய நமக்கு தெரியும். இப்படிதான் இருக்கணும்னு. நம்ம வார்த்தைகளுக்கு வந்து மத்தவங்க வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவன் பேசினா வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். இவன் பேசலைன்னா கரெக்ட்டா இருக்காது. இந்த தான் அவன் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அவன்ட்ட அத போய் கேட்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா எந்த பிரச்சனைக்கு போகாம, பிரச்சனை நடந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ட்னா நம்ம பேசலாம். கரெக்ட் இல்லன்னா அது அமைதியா இருந்துக்கலாம். அமைதியா இருந்து பார்த்தோம்னா, அந்த விஷயங்கள் வந்து இன்னுமே இம்பார்ட்டன்ட் தந்து, நம்ம வார்த்தைக்காக மத்தவங்க வந்து காத்திருப்பாங்க. இதே மாரி வேற ஒரு ஸ்டோரியோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.